இதுவரைக்கும் நீங்கள் ரூபின் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அங்கே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ரூபின் டெக்கில் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ரூபின் டெக்கை பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ட்ரிக்னாலும் ஒரு ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இப்போ தான் ரூபின் டெக் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ரூபின் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ரூபின் டெக்கில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜை நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பணம் போகிறதுக்கு நம்ம அமுச்சு வைப்போம். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இருக்கும்போது நமக்கு யாராவது வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு பணம் போட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புறது எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அமுச்சு அவுட் ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸை எப்படி ஷேர் பண்ணதுன்னு பார்த்தா பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. இப்போ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் மாதிரி நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் இப்போ இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே புக் மார்க் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக் மார்க் பண்ணோடனே இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்க்கான 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சிருந்த மெசேஜ்லாம் இதில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் வரும். இதை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சில நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு குரூப்பாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலனா கூட கேலரியில் சேவ் ஆகி நமக்கு எரிச்சலை உண்டாக்கும். அது எப்படி கேலரியில் சேவ் பண்ணாமல் நம்ம வாட்ஸ்அப்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த செட்டிங்ஸ்க்கான 3 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு ஃபோட்டோஸோ இல்லை ஒரு வீடியோவோ சென்ட் பண்ணாங்கன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்லேயே அது ஸ்டோர் ஆகிக்கும், அது உங்கள் கேலரியில் சேவ் ஆகாது. இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சில நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ்க்கான ட்ரிக்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரன் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை நம்ம யாருக்காவது காட்டணும்னு நினைப்போம். இல்லை ஒரு பிக்சர் ரன் ஆகுதுன்னா கூட அதை காட்டணும்னா நம்ம ஃபிங்கரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே தான் காட்டுவோம். அது பார்த்தீங்கன்னா சில டைமில் ரன் ஆகி போயிடும். இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்க தெரியாதவங்களாம் நம்ம அந்த பிக்சர் காட்டணும்னு போகும்போது அது ரன் ஆகி போயிடும், அவங்க அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ண முடியும். இல்லை ஸ்டேட்டஸில் ஒரு வீடியோ ரன் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கூட அக்யூரேட்டாக அந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த ட்ரிக் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் ஜஸ்ட் அதை ஜூம் இன் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா அதை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் நார்மல் இதுக்கு ப்ளே பண்ணலாம், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சில சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீனை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண பார்ப்போம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சில டைம் மெசேஜ் வரமே பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணுறதுனால நம்ம லாஸ்ட் சீன் போயிடும். நம்ம ஒரு சின்ன ட்ரிக்குனால எப்படி நம்ம லாஸ்ட் ஸ்க்ரீனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த விட்ஜெட்ஸ் ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த இடத்துல வாட்ஸ்அப் இருக்கோ அதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் இதில் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் சரி உங்களுக்கு லாஸ்ட் சீன் போகாது. அது எவ்வளோ பெரிய மெசேஜாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம சில பேருக்கு ப்ரைவசியாக சேட் பண்ணுவோம். சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட்ஸ் நம்ம சேட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி யாருக்கும் தெரியாமல் ப்ரைவசியில் போகிறத பார்த்தா இந்த ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இப்போ யாரையாவது ப்ரைவசியில் போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பரை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நம்பர் காணாமல் போயிடும். இப்போ நீங்கள் கீழே போனீங்கன்னா இங்கே அச்சீவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க கான்டாக்ட்ஸ்லாம் இதில் காட்டும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து இந்த 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கணும்னா மறக்காம ரூபின் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இது வரைக்கும் நீங்கள் ரூபின் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அங்கே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ரூபின் டெக்கில் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும்.